ஆதி என்கிற அவனை தான் நான் சொல்றேன். விலகி போனதுக்கு அப்புறமா நாசமா போகணும்னு நினைக்கிற மனசு இருக்கு பாத்தீங்களா, உங்க மனசு அது பீ மூத்திரத்துக்கு சமம். உன்னுடைய ரியல் ஃபேஸ் தெரிஞ்சு வெளியே வந்தா பாத்தீங்க, கடவுளோட பிளெஸிங் ஏதோ அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. இல்லன்னா இந்த மாதிரி ஒரு சாக்கடை குணம் உள்ள கேரக்டர் தின்ற சோறு உண்மையாலுமே நீ ஒழிச்சு சாப்பிடுற ஆளா இருந்துச்சுன்னா, உனக்கு அறிவுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, ஃப்ராடுத்தனம் பண்ணி அடுத்தவங்களை ஏமாத்தி கேஸ் பண்ணி விஜய் டிவியில ஒளிபரப்பான சின்ன மருமகள் சீரியல் மூலமா ரசிகர்கள்ட்ட ரொம்பவே பிரபலமானவங்க தான் நடிகை ஸ்வேதா. இவங்க ஆதி அப்படிங்கிறவரை காதலிச்சு வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி சில வருஷங்கள் சேர்ந்து வாழ்ந்தாங்க. ஆனா சமீப காலமா ஆதி மேல நிறைய மோசடி வழக்குகள் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகுச்சு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஸ்வேதா வெளியிட்ட ஒரு வீடியோ இணையம் முழுக்க வைரலாகி பலருமே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இதோட மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடலங்க. ஏன்னா ஆதி தொடர்ந்து ஸ்வேதாவோட பேரை பல இடங்கள்ல பயன்படுத்திட்டு வராரு. அதாவது பிரியங்கா, தாமரை, டிடிஎஃப் வாசன் மாதிரியான சில பிரபலங்கள்ட்ட ஸ்வேதாவோட பேரை சொல்லி இவர் ஏமாத்திருக்காரு அப்படின்ட்டு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதிகாரப்பூர்வமா இவங்க 2 பேருமே பிரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட தினமும் ஸ்வேதாவோட போட்டோஸ் அபிஷியலா இவங்க 2 பேருமே பிரிஞ்சதுக்கு அப்புறமும் தினமும் ஸ்வேதாவோட போட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் வீடியோ எல்லாத்தையும் ஆதியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போட்டு அவங்கள மறைமுகமா டார்கெட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு நெட்டிசன்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில சின்ன மருமகள் சீரியல்ல ஸ்வேதாவுக்கு அம்மாவா நடிக்கிற நடிகை ரீஹானா இந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே ஆவேசமா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆதி இந்த வீடியோ உன் கண்ணுல பட்டுச்சு அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, சேர்ந்து வாழும்போது அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த மனசு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நாசமா போகணும் அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது. அது மனித மனசே கிடையாது. பிரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணோட போட்டோ வீடியோ போட்டு அவளை மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறது ரொம்பவே மோசமான விஷயம். எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிற மனசுதான் உண்மையிலேயே மனித குணம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் போகணும் அப்படின்ட்டு ஆசை இருந்தா அதுக்காக இப்படி சர்ச்சை பண்ணி பிரபலமாக நீ வேண்டாம், உழைச்சு முன்னேறு, அடுத்தவங்களை ஏமாத்தி வாழ்க்கையை ஓட்டாத அப்படின்ட்டு நேரடியா ஆதி பேரை சொல்லி விமர்சிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் ரிஹானா பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சுட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவ நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கணும், பழி வாங்கணும், அவ வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ரொம்பவே கேவலமான குணம். கடைசியா பெண்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவுரையை அவங்க கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அவசரப்பட்டு யாரையும் முழுசா நம்பாதீங்க. காதலிக்கிற நேரத்துல எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட உண்மையான முகமே தெரியும். அதனால வாழ்க்கை துணையை தேர்வு பண்றப்போ ரொம்பவே கவனமா இருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிஹானா வெளியிட்ட இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வர நிறைய பேர் அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.